ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். நாளுக்கு நாள் வந்து ஆதிக்கும் பாரதிக்குமான பாண்டிங் வந்து கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். செம க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. பாரதி வந்து ஆஃபீஸில் வந்து ஆதியை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் காம்படிஷன் டைம் ஆகிடுச்சு. ஆதியை அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தா காணுமேன்னு தேடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே ஆதி வந்து ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் வரைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஓடி வந்து ஆதிக்கிட்ட வந்து காட்டுறாங்க நம்ம தமிழ். ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்க்கு வந்து ஹைஃபை பண்ணி விட்டுறாங்க வெளியில் இருந்துக்கிட்டு, ஸ்கூலுக்கு வெளிலேருந்து. அதுக்கப்புறம் காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ரவுண்ட் அடிக்கிறாங்க, நம்ம தூக்கி கொஞ்சிறாங்க நம்ம தமிழ் ஆதி. அது முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு சேரில் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. ஏமா உங்கள் அம்மா எங்கே ஆளையே காணும் அப்படின்னு கேட்டோன்னா தெரியலையே, வருவாங்களா அப்படின்னா வருவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு ஆதி வந்து தெரியாத மாதிரின்னு நடிக்கிறாப்புல. கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க. தமிழ் வந்து செம கோவத்தில் இருக்காங்க. பாரதி வந்துட்டு ஃப்ரெண்ட் அம்மா வந்துட்டாங்க, ஆனால் கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கட்டுமே, இருந்தால் இருந்துட்டு போட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரில் வந்து பாரதி வந்து கரெக்டாக ஆதி பக்கத்தில் உட்காந்தோன்னே உட்காருங்க கோவப்படாதீங்க அப்படின்னோடனே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் வந்து முன்னாடியே வந்துட்டேன், ஏன் என் மேலே கோவமா, இந்த வழியாக வந்தேன், அதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேனால. சரி பரவாயில்ல, ஏன் நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் வரணுமா என்ன, அப்படி இல்லை, பட் இருந்தாலும் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆதி சாரி அப்படின்னு முறைச்சி பார்க்குறாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்த காம்படிஷன் வந்து ஒவ்வொருத்தரும் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்போ வந்து இப்போல்லாம் வருங்காலத்தில் வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு வந்து ட்ராயிங் காம்படிஷன் கொடுக்குறது எதுக்குன்னா, இந்த காம்படிஷன் அவங்களோட டெவலப்மெண்ட்டு வந்து இப்போ குடும்பத்தோடு வந்து அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு தமிழுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து தமிழ் வந்து வாங்குறப்ப வந்து உங்களுக்கு யார் இது மாதிரிலாம் வரைஞ்சி கொடுக்குறதுக்கு ஐடியா பண்ணது அப்படின்னு கேட்குறப்ப கரெக்டாக வந்து பாரதி பேரை சொல்லுவாங்கன்ட்டு பாரதி நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஆதி பேரை சொல்லி கூப்பிட்டுறாங்க. சரி அதான் கூப்பிட்றாங்களா மேடைக்கு, போகலாமா அப்படின்னு, போங்க அதான் என்ன தான் கட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் மேடையில் நிற்கிறாங்க. ஆதியும் சேர்ந்து அவார்டு வாங்குறாங்க. ஃப்ரெண்ட் அம்மா கூப்பிட்ருக்கலாம்ல, என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டீங்களே, பின்ன என்ன ஃப்ரெண்டு எப்போ வரைஞ்சாலும் வரையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன், ஆனால் கூப்பிட்ருக்கணுமோ, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே வந்து பாரதிக்கிட்ட வந்து காட்டலான்ட்டு வராங்க. பாரதிக்கு செம்ம கோவமாக கோச்சிக்கிட்டு வந்து போயிடுறாங்க. அங்கேருந்து பின்னாடியே 2 பேரும் ஓடி வராங்க. ஃப்ரெண்டு போகாதீங்க, எப்படியாவது சமாதானப்படுத்துங்க, அம்மா பாவம் இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோமா, ஆமாம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. பாரதியை நிப்பாட்டி தமிழ் வந்து அம்மா சாரிம்மா, நான் வேணுன்ட்டே ஒன்றும் பண்ணலைம்மா, இந்த மாதிரி வந்து நீ வந்து எப்போ பார்த்தாலும் வரையணும்னு சொன்னால் நீ தான் திட்டுவியே, அதனால தான் சொல்லாமல் இருந்தேன், நான் இந்த காம்படிஷனில் கலந்ததுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட் தமிழ் வந்து அந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஸ்கூலுக்கு வந்து டெய்லி என்னை வந்து நீங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட், எனக்கு டைம் இருந்தால் பண்ணிப்பேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை அழைச்சிட்டு போனீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி கையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா தான் தெரியுது ட்ராயிங் காம்படிஷன் வந்திருக்கு. ஏன் நீங்கள் கலந்துக்கலையா அப்படின்னு, கலந்துக்கணுன்னு தான் ஆசை, ஆனால் அம்மா தான் வரைஞ்ச எடுத்தாலே வந்து திட்டுறாங்களே அப்படின்னு. அப்போ காம்படிஷன் அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லாதீங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு நிஜம்லே வா, ஆமாம் கப்பு ஜெயிச்சிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி எனக்கு வரைய அந்தளவுக்கு தெரியாதே, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பார்க்குக்கு அழைச்சிட்டு போயிட்டு சாட்டை வச்சுட்டு ஒவ்வொன்றா வரைஞ்சி கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஓரளவு நல்லா வரைய ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து வெரி குட் ஃப்ரெண்ட், நீங்கள் கலக்கிறீங்க போங்க அப்படின்னு. ஆமாம் உங்களுக்கு வரைய தெரியுமா அப்படின்னோடனே, யாருக்கு தெரியும், சும்மா ஒரு தடவை சொல்லி பார்த்தேன், நீ கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணிக்கிறனால ஏதோ இருக்குது அப்படின்னோடனே, ஃப்ரெண்ட் என்னை வச்சு என்ன காமெடி பண்ணுறீங்களா, நான் வேறு ப்ரைஸ்லாம் வாங்குவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு துரத்தி பார்க்கில் விளையாடுறாங்க. அதை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு அடுத்த சீன் வந்து இங்கே புரிஞ்சுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே ஆதிக்கு வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே வந்து பாரதி வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. நான் இந்த சின்ன ஃப்ரெண்டை கூட வந்து சமாளிச்சிடுவேன், ஆனால் இந்த பெரிய குழந்தைய சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து போர்னு ஆகுது பாரதி, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஆதி க்யூட்டாக குழந்தைன்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதி. சரி நான் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு அவார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து பாரதிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து வேணுன்ட்டுலாம் எதுவும் பண்ணலை, ஆனால் உங்களை வந்து சின்னதாக செல்லமாக கோவப்படுத்தி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து கோவத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அந்த வேறு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை வந்து கோவப்படுத்தி பார்க்குறேன் பாரதி, நீங்கள் அநியாயத்துக்கு வந்து க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து பார்க்குறாங்க ஆதிக்கிட்ட வந்து, என்ன பாரதி ஆதியெல்லாம் இப்படி வாசு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளே.
அப்போ வந்து தமிழ் வந்து கூப்பிட்றாங்க, அம்மா வாமா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சிரிச்சதோட ப்ரோமோ எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.